ஒருவேளை அப்படி இருக்குமோ? ஒருவேளை இப்படி இருக்குமோ? இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய சூழ்ச்சி இருக்குமோ? ஐயோ கோயம்புது. நம்புற மாதிரியும் இருக்குது, நம்பாத மாதிரியும் இருக்குது. இல்ல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. ஒருவேளை அவங்க அப்படிலாம் இருக்குது. ஆனா இருக்குது. வேதாஜி நீங்க எப்போ வந்தீங்க? சரியா போச்சு போங்க. இவ்ளோ பெரிய உருவம் வந்து இங்க நிக்குது, அத கூட கவனிக்காம குட்டி போட்டு போன மாதிரி அங்க எங்கேயோ சுத்திட்டு இருக்கீங்க. ஐயோ இல்லங்க, ரொம்ப முக்கியமான மேட்ரு. அதனால தான் நான் பயங்கரமா திங்க் பண்ணுகிறேன். எதை பத்தி? கல்பனானியோட மாற்றத்தை பத்தி. புரியல. ஐயோ நீங்க வேறங்க. சமீப காலத்துல கல்பனா அண்ணி நான் வில்லி கிடையாது, நானும் இன்னொரு ஹீரோயின்னு ஒரு புதுசா அவதாரத்தை எடுத்திருக்காங்கல்ல, அத பத்தி தான் யோசிச்சுக்கிறேன். அத பத்தி என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இந்த மாற்றம் உண்மையான மாற்றமா இல்ல டுபாகூர் மாற்றமானு நான் திங்க் பண்ணுகிறேன். இல்லங்க அவங்க நிஜமாலுமே நம்ம குடும்பத்து மேல இருக்க அக்கறையில இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறாங்களா, இல்லனா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்குதான் தான் என்னோட டவுட்டே. நீங்க இப்படி எல்லாம் சந்தேகப்படணும்னு அவசியமே இல்ல. கல்பனா உண்மையாவே மாறிட்டாங்க. எப்பங்க, எப்படிங்க, வை, வென், எதுக்கு? அவளோட மாற்றத்தை என்னால உணர்வு பூர்வமா உணர முடியுதுங்க. அவளோட மாற்றம் உண்மையானதுதான். திடுதிப்புன்னு எப்படிங்க மாறிட்டாங்க? எல்லாம் புருஷனுக்காக. நாங்க சொல்றீங்க? நிஜமா தாங்க சொல்றேன். சுந்தரோட அன்பு கிடைக்கணுங்கிறதுக்காக கல்பனா தன்னைய மாத்திக்கிட்டா. பாவங்க அவ. நிஜமாவே அவ ஒரு குழந்தை மாதிரி. தனக்கு எல்லாமே கைவிட்டு போயிடுமோ, எதுவுமே கிடைக்காதோங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி தான். அந்த பயத்தினாலதான் எடுப்பார் கை பிள்ளையா மத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு அவ கண்டபடி நடந்திருக்கா. ஆனா இப்படியே இருந்தா தன்னோட புருஷனோட அன்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கறது எப்ப அவளுக்கு தெரிஞ்சதோ அப்பவே தன்னை கல்பனா முழுசா மாத்திக்கிட்டா. ஆனா நீங்க தான் சந்தேகப்படுறீங்க. இந்த உலகத்துல யாருமே நிரந்தரமான நல்லவங்களும் கிடையாது, நிரந்தரமான கெட்டவங்களும் கிடையாது. எல்லாமே சூழ்நிலையும் வாய்ப்புகளும் தான் நிர்ணயிக்குது. கல்பனா இப்ப நிஜமாவே மாறிட்டாங்க. இதுக்கு நான் கேரண்டி. ஒருத்தவங்க நல்ல விதமா மாறினா மத்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சோ நீங்களும் கல்பனாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க சப்போர்ட்டா பண்ணுங்க. இல்லங்க எனக்கு புரியலங்க. நாங்க சொல்றீங்க நீங்க ஒரு புருஷன் வந்து அன்பு காமிச்சா ஒரு பொண்ணு தனியா மாத்திப்பாங்களா? ஒரு பொண்ணுக்கு அதை விட வேற என்னங்க வேணும்? சரி உங்க வழியிலேயே வரேன். இப்போ நான் உங்க மேல வந்து அன்பு காட்டுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்களை மாத்திப்பீங்களா? ஹலோ வை மௌனம், ஆன்சர் பண்ணுங்க. நீங்க மட்டும் அப்படி சொல்லி பாருங்க, என் வாழ்க்கைய உங்களுக்கு தரேன். நீ ஒரு வருஷமா தலைவலி இருந்திருக்குது, ஏமா என்கிட்ட சொல்ல? நீ சார் சார் அட்வான்ஸ் பணம் ஒரு 10,000 உடனே பே பண்ண சொன்னாங்க. அதான் சார் அட்வான்ஸ் மணி பே பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அத உடனே பே பண்ண சொல்றாங்க. நான் பண்ணிடுறேன். இப்போ மலே பரவாயில்லையா? பரவாயில்ல. இல்ல வழி போயிடுச்சா? சரி நான் போய் ஏடிஎம்ல பணத்தை எடுத்து இதை கட்டின்னு வந்துடுறேன்.
கஷ்டப்படுத்துறேன்ல? ஆ? இல்ல, என்னால உங்களுக்கு தேவையில்லாத செலவு இல்ல. ஏச்சி லூசு, நேற்று இந்த மாதிரிலாம் பேசினுக்கிற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீரு நான் போய் கட்டு வந்துடுறேன். ம். இந்த பேர் உனக்கு ஏதாவது ஒன்றா இந்த பாருங்க பெல் இருக்குது, அதை அடிச்சுன்னா நர்ஸ் வருவாங்க. சரியா? ம். ம். மேடம், மல்லிகாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. intracranial neoplasm. இந்தாங்க மாத்திரை. தேங்க்யூ. சார் இன்னும் வரலையா? இல்ல, அவர் பணம் கட்டு போனார்ல, இன்னும் வரல. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. டாக்டர் அவரை பார்க்கணும்னு சொன்னாங்க. நானே வந்து பாக்குறேன். இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் அவரை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. இல்ல, நானே டாக்டர் கிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நானே போய் பாக்குறேன். சரி, ஓகே. ம். டாக்டர், வாங்க. நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. இல்லையே, நான் உங்களை வர சொல்லலையே. அவரை தானே வர சொல்லியிருந்தேன். இல்ல, அவரு வெளியில போயிருக்காரு. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்டயே சொல்லுங்க. இல்ல, அவர்கிட்ட தான் நான் பேசணும். பரவாயில்ல டாக்டர், நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்குன்னு யாரும் கிடையாது. இன்னும் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் கூட ஆகல. அதனால என்ன பத்தின விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்றதுதான் கரெக்ட். ரொம்ப நாளாவே என்னால இந்த தலைவலியை தாங்கவே முடியல. இது சாதாரண தலைவலியா எனக்கு தோணல. எனக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்துருச்சோன்னு தோணுது. எனக்கு என்ன ஆச்சு? எதனால எனக்கு இப்படி தலை வெடிக்கிற மாதிரி வலிக்குது? தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். உங்க தலையோட பின்பகுதியில 2 கட்டிகள் இருக்கு. ஆபரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு செகண்டரி ஸ்டேஜ்ல பெருசா வளர்ந்துருக்கு. அப்படின்னா எனக்கு பிரெயின் டியூமர். 2 கட்டியும் ஆழமான பகுதியில அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கா. இனிமே ஆபரேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் இட்ஸ் ஹைலி ரிஸ்க். அப்படியே பண்ணாலும் ஆபரேஷன் 100% சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் கோமால முடியலாம், ஆர் பேரலைஸ்ட், பிரெயின் டெட்னு கூட சொல்லலாம். இனி நீங்க ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். வீட்ல தனியா இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் அப்போ அப்போ எவ்வளவு நாள் டாக்டர்? எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? நாள் என்ன ஷார்ட்டாமா சொல்ல முடியாது. 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட. அப்படின்னா 1 வருஷம் அப்படித்தானே? மனசை தளர விடாதீங்க. ரெகுலரா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. மேக்ஸிமம் ரிலாக்ஸா இருக்க பாருங்க. மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இந்த ஸ்கேன் விஷயம்லாம் அவருக்கு தெரிய வேண்டாம். ம், ப்ளீஸ் டாக்டர். ஐ அண்டர்ஸ்டாண்ட். டாக்டர், நான் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகலாம்? ஆஃப்டர்நூனுக்கு மேலே. தேங்க்யூ. ம், உங்க ரிப்போர்ட். தேங்க்யூ டாக்டர். ம், ஓகே.